நேத்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தேன். 10 நிமிஷத்துல ஸ்டேக் ஹோல்டர் கால் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்துல என் ஒய்ஃப் உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் மடிச்சிட்டு இருந்தாங்க. கரெக்டா என் பழைய ட்ரௌசர் ஒண்ணு வந்துச்சு. அதை பார்த்தோன்னா அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. எத்தனை நாள் சொல்றது இந்த பழைய ட்ரௌசர் குப்பையில போடு அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன சார் பண்றது, பழசானதுக்கு அப்புறம் தான் அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அது என்னோட ஃபேவரட் ட்ரௌசர் வர. 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கும்போது நீ சொன்னா கேட்க மாட்டேன், நான் இப்பவுமே குப்பையில போடுறேன் ட்ரௌசர் வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. கரெக்டா எனக்கு காலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னால தடுக்க முடியல. என் மனசுக்குள்ள அப்படி ஒரு பதட்டம். ஐயோ எனக்கு பிடிச்ச ட்ரௌசர் ஆச்சே, நல்ல காத்தோட்டமா இருக்குமே, இப்ப இது எங்க போய் போட போறாங்கன்னு தெரியலையே, குப்பையில போட்டா எடுத்து துவைச்சிடலாம், வேற வெளியில வீசிடுவாங்களோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கால் ஸ்டார்ட் ஆகி பேச ஆரம்பிச்சோம். ஆனா என்னோட ரத்தம், நாடி, நரம்பு எல்லாம் அந்த ட்ரௌசர் நினைப்பாவே இருந்தது. கால்ல என்ன ரிப்போர்ட் பிரசன்ட் பண்ண சொன்னாங்க. மனசுக்குள்ள ட்ரௌசர் நினைச்சுக்கிட்டே ஸ்கிரீனை ஷேர் பண்ணனா, கேன் யூ see my screen கேட்கறதுக்கு பதிலா கேன் யூ see my ட்ரௌசர் அப்படின்னு கேட்டுட்டேன். ஆமா சார், என் ஸ்கிரீன் தெரியுதான்னு கேட்கறது பதிலா என் ட்ரௌசர் தெரியுதான்னு கேட்டேன். என் ட்ரௌசரை பார்த்து அவங்க என்ன பண்ண போறாங்க எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. நான் ஏன் அப்படி கேட்டேன்னு கால்ல இருந்த எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. ஏன் எனக்கே சிரிப்பு வந்துச்சு. அதே சமயத்துல அசிங்கமாவும் இருந்துச்சு. நிலைமையை சமாளிக்கிறதா நினைச்சு என்ன நடந்ததோ அதை அப்படியே உளறிட்டேன். அது ஒண்ணும் இல்லைங்க, என் ஒய்ஃப் என்னோட ஃபேவரட் ட்ரௌசரை எடுத்து குப்பையில போட போயிட்டாங்க. 2 வருஷம் யூஸ் பண்ணதா இனிமேல் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சம்பந்தம் இல்லாம உளறி என்ன நானே இன்னும் அசிங்கப்படுத்திட்டு இருந்தேன். அப்புறம் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லி புலம்புனேன். கால்ல நான் ஏன் இவ்வளவு உண்மையா இருமேன்னு தெரியல. என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லிட்டேன். என் வாயை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. 2 வருஷம் பழைய ட்ரௌசர் நம்ம பேசவே இல்லை. ஆனா ஏன் அங்க சொன்னேன் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியலன்னு சொன்னேன். என் ஒய்ஃப் சொன்னாங்க, இதுல இப்பவும் வாய் கண்ட்ரோலா தான் இருக்கு. அது 5 வருஷம் பழைய ட்ரௌசர், நீ 2 வருஷம் சொன்னது பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கேன் யூ see my ஸ்கிரீனுக்கு பதிலா கேன் யூ see my ட்ரௌசர்னு கேட்டேன். அதையும் மாத்தி கேன் ஐ see your ட்ரௌசர், உங்க ட்ரௌசரை நான் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தா என் நிலைமையை நினைச்சு பாருங்க. கண்டிப்பா வேலை போய் ரோட்ல உட்காந்து பழைய ட்ரௌசர் தான் வித்துட்டு இருந்திருப்பேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் என் ஃப்ரெண்டு ஹோட்டல்ல அசிங்கப்பட்டதை ஒரு வீடியோவா போட்டேன். நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அப்பவே நினைச்சேன் நம்ம நண்பனை அசிங்கப்படுத்தி இருக்கோம், எப்படி இருந்தாலும் கர்மா சும்மா விடாதுன்னு. அதுக்காக 3 நாள்ல இந்த கர்மா செருப்பு தூக்கிட்டு வந்து என்ன அடிக்கும் நான் நினைச்சே பார்க்கல. அதுவும் எந்த ஃப்ரெண்ட் அசிங்கப்படுத்தினோ அதே ஃப்ரெண்டா அந்த கால்லயும் இருந்தான். இப்ப என் ஃப்ரெண்டு சொல்றான், என்ன அசிங்கப்படுத்தினாலும் இப்ப நீ அசிங்கப்பட்டதையும் வீடியோவா போடு, நீ ஒரு தேச தியாகியா இருந்தா போடுன்னு சொன்னான். ஆனா அதுக்காக போடல நண்பா, நீ கேட்ட நான் போட்டேன் உனக்காக.